ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். என் ஆண்டவரை குறித்து படிக்கும் போதும், ஆண்டவரை குறித்து தியானிக்கும் போதும், அவர் வார்த்தைகளை அறிவிக்கும் போதும் மனசுக்கு ஆறுதலும் பலனும் எவ்வளவு தைரியம் கிடைக்கிறது. நீங்களும் உணர்வுபூர்வமாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும் போது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேவ வார்த்தையை உங்களுக்கு அறிவித்து வருகிறேன். ஆழமாலாம் நாம் சிந்தித்து உங்களை குழப்ப விரும்பலை. ஆனால் இருக்கிற வசனத்தை நீங்கள் இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செஞ்சாருன்னு உங்கள் காதுகளில் கேட்டு நீங்கள் அதை யோசிக்கும் போது உங்களுக்கு அவருடைய தியாகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். இப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப சோதிக்கப்பட்டிருக்கார். அளவுக்கு மீறி சோதனை அவருக்கு வந்தது. அந்த சோதனை நேரத்தில் கூட அவர் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனம் அதில் நாம் பார்க்கிறோம். படிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். வார்த்தையை கவனிச்சிங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று குறிப்பிடுகிறேன். இயேசு கிறிஸ்து சோதனை ஒரு விதத்தில் அல்ல, பல விதங்களில் அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் பல விதங்களில் என் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். அதில் மத்தேயு 25 அதிகாரத்தில் 15-16 படிக்கும்போது யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். இது 26, மத்தேயு 26:15. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற, அவருக்கு நான் காட்டி கொடுக்கும்போது எனக்கு என்ன கொடுப்பீங்க? 30 வெள்ளி காசு கொடுக்குறேன். நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஒரு குருவோடு ஒரு சீடன் இருக்கும்போது அவன் எதன் மேலே ஆசை வச்சு 30 வெள்ளி காசுக்கு யாரை காட்டி கொடுக்க முயற்சி பண்ணுறான் பாருங்க. இது அவசியமா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முதல் அவரை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லுது. ரெண்டாவது, இல்லை தேவனுடைய நேரம். அடுத்து ஒரு காரியம் நடக்குது. சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிக்கிற ஒரு சமயம். இது யூதர்கள் அதை செய்வாங்க. இப்போ சீஷர்களுக்கு சொல்லி பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்னு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஆண்டவர் காட்டி கொடுக்கும்போது விலகி இருக்க முடியும், அதிலிருந்து தப்பிக்க முடியும். ஆண்டவர் எது நடந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு விலகி போகிற தேவன் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவராய் அந்த நிறைவேற்றுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவராக காணப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அதன் பிறகு ஒரு வார்த்தையை சொல்றாரு, மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்க காட்டி கொடுப்பாங்க, எழுதி இருக்கிறபடியே நான் போறேன். எந்த மனுஷனால காட்டி கொடுக்கப்படுகிறேனோ பாவம் அவனுக்கு ஐயோ என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். பிறகு அவனே கேட்கிறான், நானா ஆண்டவரே? எல்லாரும் கேட்குறாங்க நானான்னு. அப்புறம் இவனும் கேட்குறான், ஆமாம் நீயான்னு. நீதான் சொல்லி. அது எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க, எவ்வளோ பெரிய அவமானம். பிறகு இன்னொரு காரியத்தை செய்கிறாரு, அப்பம் ரசம், அந்த ரெண்டையும் எடுத்து சொல்றாரு, இந்த அப்பம் இருக்கு, இது என் சரீரம் பிற்கப்படுவதற்கு அடையாளம். உலகத்துக்காக, ஜனங்களுக்காக இந்த பரிசுத்த சரீரம்
பிற்கப்பட போகிறது என்பதையும், அப்புறம் அந்த ஒரு ரசத்தை, திராட்சை ரசத்தை எடுத்து, இது எல்லாருடைய பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து ஜனங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் சிந்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனாங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்குது. திரும்ப சொல்றாரு, நான் மரிப்பேன், ஆனால் நான் உயிரோட எழும்புவேன், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்ற வார்த்தைகளெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? தன் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்களை வரிசையா யாராவது சொல்லுவார்களா? என் ஆண்டோடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். அப்புறம் பேதுரு சொல்ற, பேதுருவை பார்த்து, பேதுரு நீ என்னனோ பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன சேவல் கூவும் 3 முறை மறுதளிக்க போற. ஆனா பேதுரு சொல்லுகிறார், ஒரு நாளும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். அதன் பிறகுதான் கெத்சமனே என்னப்பட்ட ஒரு இடம் வந்தது. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருங்க. அதன் பிறகுதான் சொல்லிட்டு பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு, யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கப்படுகிறார், வியாகுலப்பட தொடங்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும். என் ஆண்டவருடைய தியாகம், என் ஆண்டவருடைய சோதனை, என் ஆண்டவருடைய பாடுகள். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்களும் வேதத்தை படிங்க, நிதானமா படிச்சு பாருங்க. சும்மா ஏதோ ஒரு மாயாஜாலம் போல ஆண்டவர் அதை பண்ணார் இதை பண்ணார் இல்லை. சரித்திர புருஷன் அவர் சரித்திரத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. இந்த ஜபத்தை குறித்து அடுத்து சில காரியத்தை உங்களுக்கு நான் அடுத்த ஒரு செய்தியாக, தியானமாக கூறுகிறேன். இந்த வார்த்தைகளை சிந்திங்க, ஆண்டுடைய பாடுகளை நினைங்க, ஆண்டுடைய தியாகத்தை பாருங்க, அவர் ஒப்பு கொடுத்த விதங்களை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல பலனை தருவார். எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோதனை வந்தது, அந்த சோதனை நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செபிக்க ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பகுதியை நாங்கள் படித்தோம். எங்களை செபிக்கிறவர்களாய் மாற்றும். சோதனை பிரச்சனை வரும்போது நாங்களும் ஜெபிக்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். வசனத்தில் ஜனங்கள் வளரட்டும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.